எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்திலே சில வாக்கியங்களை நாம் வாசித்தோம். எண்ணாகமம் 9ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 23 வசனங்களை வாசித்தோம். 23வது வசனத்தை நான் ஒரு விசை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள், கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளை இடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள், கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள். இஸ்ரவேலின் பயணம் என்பது குறித்ததான ஒரு பகுதி இது. இஸ்ரவேலர் நாம் அறிந்தபடி 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே, காடுகளிலே, பலவிதமான மலைகள் அமைந்திருந்த அந்த பகுதிகளிலே அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை மேற்கொண்டே சென்றார்கள். இஸ்ரவேலின் பயணம் 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பயணத்தினுடைய எவ்விதமாய் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதின் ஒரு சுருக்கத்தை இந்த வாக்கியத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய கட்டளையின்படியே அவர்கள் பிரயாணத்தின் போது, பயணம் அடைந்து சென்று கொண்டிருந்த போது, கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே காவலை காத்து கொள்வார்கள். ரொம்ப அருமையானதொரு வேத பகுதி இது. பாளையம் இறங்குதல், பிரயாணம் பண்ணுதல், காவலை காத்து கொள்ளுதல், இந்த 3 பதங்கள் இந்த பகுதியில் மிகவும் பிரதானமானவை. பாளையம் இறங்குதல், பிரயாணம் பண்ணுதல், காவலை காத்து கொள்தல். இது இஸ்ரவேலருடைய அந்த பயண நிகழ்வுகள் குறித்து நமக்கு இந்த வாக்கியம் எடுத்து எம்புகிறது. பாளையம் இறங்குதல் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஒரு நல்லது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம்தான். ஆண்டவர் சொன்னார், நான் பல இடங்களிலே தங்கி 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 இதுவரையிலும் வந்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு விஷயம் உங்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். ஏதேனில் இருந்த நான் பெத்தேலிலே சென்று கொஞ்ச நாள் இருந்தேன். பெத்தேலிலே இருந்த நாள், அதற்கு முன்பதாகவே மோரியாவில் கொஞ்ச நாள் இருந்தேன். மோரியாவை விட்டு பெத்தேலுக்கு வந்தேன். அப்புறம் பெத்தேலை விட்டு ஓரேபுக்கு வந்தேன். ஓரேபிலே இருந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்தேன். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து அங்கே எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே வந்தேன். இப்படி ஒரு வாசஸ்தலை விட்டு மறு வாசஸ்தலத்திற்கு நான் சென்று கொண்டே இருந்தேன் என்று ஆண்டவராகிய தேவன் உரைப்பார். அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், அவர் தம்முடைய ஜனங்கள் இருக்கிற இடத்தில் அவர்களுக்கு மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். God wants to dwell in the midst of his people. தேவன் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலேயே வாசம் பண்ணுகிறதற்கு விரும்புகிறார். முதல்ல ஏதேனில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, அங்கே இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிட்டு ஆபிரகாம் எந்த இடத்தில் இருந்தாரோ அந்த மோரியா, அதற்கு பக்கத்தில் தான் ஆபிரகாம் இருந்தார். ஆகவே அங்கே இருந்து ஆபிரகாமை பார்த்து கொண்டே இருந்தார். அதற்கு பின்பு பெத்தேல், அப்புறம் ஓரேபு, இப்படி தம்முடைய ஜனங்கள் எங்கெங்கே இருந்தார்களோ அங்கேதான் அவர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார் என்பதாக நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். அதன் பின்பு பல காலங்கள் சென்ற பின்பு
வனாந்திரத்திலே மக்கள் வந்தபோது அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், இனி நான் பள்ளத்தாக்குகளிலே, தோட்டங்களிலே, மலைகளிலே, மலை சிகரங்களிலே தங்கியிருந்தது போதும். அங்கே இருந்து அப்பப்போ என் ஜனங்களை பார்த்து கொண்டே இருந்தேன். இப்பொழுது என்னுடைய ஜனங்கள் ஒரு தேசமாக, ஒரு கூட்டமாக அவர்களை நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மக்களை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தார். இப்போ அவர்கள் ஒரு சிறிய கூட்டம் அல்ல, ஒரு சின்ன குடும்பம் அல்ல, தனிப்பட்ட மக்கள் அல்ல, ஒரு பெரிய தேசமாக நான் அவர்களை உருப்பெற்று வைத்திருக்கிறேன். ஆகவே இனி நான் அங்கே இங்கெல்லாம் போய் வாசம் பண்ண போறதில்ல. ஐ வாண்ட் டு டுவெல் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் மை பீப்புள். என் ஜனத்தின் மத்தியிலே நான் வாசம் பண்ண வேண்டும். அதுதான்ப்பா என்னுடைய விருப்பம். இவ்வளவு நாளும் அதற்காகத்தான் காத்து கொண்டே இருந்தேன். ஏதேனிலேயே மக்கள் பெருகுவார்கள், நான் அங்கே இருக்கலாம்னு தான் இருந்தேன். கடைசியில் பாவத்தில் விழுந்து விரட்டி அடிச்சாச்சு. இப்போ ஒரு கூட்டமாக தேவ ஜனங்களாக ரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்களாக வந்து விட்டார்கள். So now I want to put my dwelling place in the midst of my people. என் ஜனத்தின் மத்தியிலே நான் என்னுடைய வாசஸ்தலத்தை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவேதான் வனாந்திரத்தில் மோசையை பார்த்து, நான் என் ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு அவர்கள் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவார்களாக என்று உரைத்தார். யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலே நாம் அவ்விதமாய் பார்க்கிறோம். 25ஆம் அதிகாரம் யாத்திரையாகமம் 8வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார், அவர்கள் நடுவிலே, என் ஜனமாகிய இஸ்ரவேலரின் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. என் மக்கள் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு வீட்டை கட்டட்டும். இதுவரையில் ஆங்காங்கே நான் தங்கி கொண்டிருந்தேன், இப்போ அவர்களே எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கட்டும். நான் அவர்கள் நடுவே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய விருப்பம். பார்த்து கொள்ளுங்கள். மார்க் 3:14 நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சீடர்களை பார்த்து அவர்களுக்கென்று வைத்திருந்த தம்முடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பின்பு முதலாவது அவருடைய ஆசை என்னவென்று கேட்டால், அந்த 12 பேரும் தம்மோடு கூட இருக்கவும். அதாங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நாம் செய்கிற எல்லா செயல்பாடுகளை விட, நம்முடைய எல்லா விதமான ஊழியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விட தேவன் நம்மிடத்தில் அதிகமாய் விரும்புகிறது என்னவென்று கேட்டால், we must live with him. அவரோடு கூட நாம் தங்கி இருக்க வேண்டும், அவரோடு நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளோடு தங்கி இருப்பதை அவர் அதிகமாய் விரும்பினதாக நாம் வேதத்திலே பார்க்கலாம். அவர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஆங்காங்கே பாளையம் இறங்கும்படியாய் சொல்லுவார். பாளையம் இறங்கும்படியாய் சொல்லும் பொழுது பாருங்கள், 4 திசைகளிலும் 3 கோத்திரங்களாக 12 கோத்திரங்கள் அமைந்திருக்கும். அவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவும்படி ஆண்டவர் சொல்லுவார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே ஷெக்கன்னா மகிமை என்கிற நிலையிலே அந்த மகிமையானது வாசஸ்தலத்தின் மேல் அசைவாடி கொண்டே இருக்கும். அசைவாடி கொண்டிருக்கின்ற அந்த மகிமையில இருந்து தம்முடைய ஜனங்களை அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், என் ஜனங்களின் மத்தியிலே நான் இருக்கிறேன். உண்மையான ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு, பெற்றோருக்கு இருக்கிற பெரிய ஆசை தம்முடைய பிள்ளைகள் தங்களோடையே இருக்க வேண்டும் என்பது தான். என்ன செய்வது, காலங்கள் மாறி போச்சு, எல்லாருக்கும் பிழைப்பு பார்க்கணும். அதனால அப்பா அம்மாவை விட்டுட்டு பிள்ளைகள் எங்கெங்கேயோ போகிறாங்க, எங்கெங்கெல்லாமோ வேலை செய்கிறாங்க.
பெற்றோரும் வேற வழி இல்லை, வேற வழி இல்லாம அவர்களை பிரிந்து இங்கே ஏக்கத்தோடு கூட அமர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் எல்லா வசதிகளும் இருந்து பிள்ளைகள் தங்களோடையே இருந்து கொண்டிருப்பதைத்தான் பெற்றோர்கள் அதிகமாய் விரும்புவார்கள். பார்த்து கொள்ளுங்கள். உலகத்தின் பெற்றோர்களை காட்டிலும் நம்முடைய தேவன் அதிகம் பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நாம் அவரோடு கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதான தேவனாக அவர் இருக்கின்றார். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர். எங்கே வாசம் பண்ணுகிறாரா? துதிகளின் மத்தியிலே. அந்த துதி யாருடையது? தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலினுடையது. இன்றைக்கு தம்முடைய ஜனமாகிய திருச்சபையினுடையது. பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நம்முடைய துதிகளின் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் உறவாடுகிற, வாசம் பண்ணுகிற அந்த நிலையிலே அவர் காணப்படுகிறார். ஆக அவர்கள் கர்த்தர் கட்டளையிட்டபடியே பாளையம் இறங்கினார்கள் என்று சொன்னால், கர்த்தர் கட்டளையிட்டபடியே அல்லது அவர் விரும்பியபடியே அவரோடு கூட அவர்கள் உறவாடி கொண்டிருந்தார்கள். பாளையத்தை அமைப்பார்கள், மத்தியில் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்படும், பலிகளை ஏராளமாய் செலுத்துவார்கள். தினந்தோறும் அந்தி சந்தி மத்தியானம், அந்தி என்றால் சாயந்தரம், சந்தி என்றால் அதிகாலை நேரம், மத்தியான வேலை என்பது மத்தியானம். இந்த 3 நேரங்களிலும் ஆசாரியர்கள் சென்று தூப கலசத்திலே தூபத்தை ஏறெடுத்து கொண்டே இருப்பார்கள். தூப கலசத்தில் இருந்து ஏறி போகிற அந்த புகையானது தம்முடைய ஜனங்களின் துதிகளை அது அடையாளப்படுத்தும். அவருக்கு அந்த புகையிலெல்லாம் பிரியமில்லை, அது ஒரு அடையாளம். பார்த்து கொள்ளுங்கள். என்ன அடையாளம்? தம்முடைய ஜனங்கள் ஸ்தோத்திர பலிகளாகிய தூபத்தை ஆண்டவருக்கு ஏறெடுத்து கொண்டிருக்கிற பொழுது அவர் அதன் நடுவிலே இருந்து அவர் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து பார்க்கின்றார். ஸோ தேவ மக்கள் நன்னாய் புரிந்து கொள்ள வேணாம். முதலாவது அவர் நம்மிடத்தில் விரும்புகிறதெல்லாம் நாம் அவரோடு வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான். அவரோடு நல் உறவிலே இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகவே அன்றைக்கெல்லாம் அவர் வெளியே இருந்த ஆண்டவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலே, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். மலைகளில் இப்பொழுது வாசமாயில்லை, ஏரிகளில் வாசமாயில்லை, சமபூமிகளிலே இல்லை, இன்னும் பலவிதமான வாசஸ்தலங்களிலே இல்லை. தேவன் வாசம் பண்ணும்படியாக இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளின் இருதயங்களையே தெரிந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறது உங்களுடைய சரீரங்களாகிய ஆலயம் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? எங்கே வாசம் பண்ணுறாரு? நம்முடைய இருதயத்தில். அதான் அவருடைய விருப்பம். பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் அவருடைய விருப்பம். மலர் மிசை ஏகினான் என்று திருவள்ளுவர் உரைப்பார். மலர் என்பது மனிதனுடைய இருதயம். அல்லேலூயா. மனிதனுடைய இருதயம் இவ்வளவுதான். அது ஒரு பூவுக்கு சமானம், ஒரு மலருக்கு சமானம். அந்த மலரிலே விரும்பி போய் அந்த வண்டுகள் எல்லாம் என்ன செய்யும்? அதில் போய் தங்கியிருக்கேன்னா உள்ள தேன் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனோ அந்த மலர்களில் அல்ல, நம்முடைய இருதயமாகிய மலரிலே அவர் வாசம் பண்ணுவதற்கு விரும்புகிற தேவன். எங்கே அந்த மனிதர்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவரை விரும்புகிற மனிதர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே அவருடைய இருதயத்திலே ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய உள்ளத்திலே தான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, எனக்கு சரியா பாட முடியுமான்னு தெரில, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். அப்புறம் நீத நின்றவர்
நீத முதற் பொருளாய் நின்றருள் சாருவேசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன். இருதயம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற மலர். நம்முடைய கீர்த்தனை அப்படித்தான் சொல்லுகிறது, பார்த்து கொள்ளுங்கள். இறைவன் நம்முடைய இருதயமாகிய மலரில் வாசம் பண்ணுகின்றார். பூவு, நம்முடைய இருதயம் பூவுக்கு சமானம். அதை நல்ல பூவாக வைத்திருக்கலாம், கசைக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கியும் போடலாம். தேவனாகிய கர்த்தரும் நல்ல மலரிலே வாசம் பண்ண விரும்புகிறவர். அதைத்தான் திருவள்ளுவர் உரைத்தார், மலர் மிசை ஏகினான். நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன், பார்த்து கொள்ளுங்கள். ஸோ அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கினார்கள். கர்த்தருடைய விருப்பத்தின்படியே அவர் வாசம் பண்ணும் ஸ்தலமாக தங்களை மாற்றி கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் விரும்பியபடியே, கர்த்தர் கட்டளையிட்டபடியே எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று கர்த்தர் கட்டளையிட்டார். எதற்கு? அவர் வாசம் பண்ணுவதற்காக. ஆக பாளையம் இறங்கினார்கள் என்று சொன்னால் தேவனுக்கு அங்க ஒரு வீட்டை கட்டிடுறாங்க, ஆசரிப்பு கூடாரம் வைக்கப்பட்டு விடுகிறது, சுற்றிலும் தேவ மக்கள், அதிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த இருதயத்தை நாம் தேவன் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற வாசஸ்தலமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது, உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்ய வேண்டாம்? துக்கப்படுத்தி விட வேண்டாம். உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவர் விருப்பத்தோடு அந்த வாசஸ்தலத்திலே தங்கி இருக்கத்தக்கதாக உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கர்த்தருக்கு முன்பு அப்பழுக்கற்றதாக, பரிசுத்தம் உள்ளதாக, சுத்தம் உள்ளதாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கட்டளையின்படியே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய விருப்பத்தின்படியே அவர் தங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். ஆமென். அப்போ நமக்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் நமக்கு இல்லை, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மற்ற காரியங்கள் இல்லை. எதுதான் இருக்கிறது? நம்முடைய இருதயம் இருக்கிறது. நம்முடைய இருதயம் இருக்கிறது. அந்த இருதயத்திலே கர்த்தராகிய தேவன் வாசம் பண்ணும்படிக்கு அதை சுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அங்கே சொல்லும் பொழுது கர்த்தருடைய கட்டளையின்படியே அவர்கள் என்ன செய்தார்களாம்? பிரயாணம் செய்தார்கள். அதே அதிகாரத்தில் பாருங்க, 9ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி வாக்கியத்தில் நாம் இரண்டாவதாக பார்க்கின்றோம், கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். பிரயாணம் என்பது ஒரு செயல்பாடு. கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே தங்கி இருக்கிறார், அது அவர் நம்முடைய உள்ளத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறார். அவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அப்படியே வாசம் பண்ணிட்டு படுத்து படுத்து உறங்குறதுக்கு இல்லை. அவர்கள் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? பிரயாணத்திற்கு துரிதப்பட வேண்டும். அந்த ஷெக்கன்னா குளோரி, தேவனுடைய இந்த மகிமையானது வாசஸ்தலத்தின் மேலே தங்கி இருக்கும். அதை அப்படியே மேலே எழும்புனதுன்னு வச்சுக்கோங்க, உடனே சட்டியை முட்டியும் ஆயத்தம் பண்ணி, மகிமை எழும்பிருச்சு, மகிமை எழும்பிருச்சு, புறப்படுங்க புறப்படுங்க, பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுங்க என்று பள்ளத்தாக்கு முழுவதிலும் சொல்லப்பட்டு விடும். பார்த்து கொள்ளுங்கள். அந்த மகிமையின் மேகம் கொஞ்சமாய் அப்படியே எழும்பிக்கொண்டே இருக்கும். இந்த மக்கள் ஆயத்தப்பட்டு தங்களை சரியாக பிரயாணத்திற்கு என்று தயார்படுத்தி கொண்டு பிரயாணத்தை அவர்கள் துவங்குவார்கள். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் செய்தார்கள் என்று சொன்னால் தேவனுடைய விருப்பத்தின்படியே அவர்கள் செயல்படும் மனிதர்களாக விளங்கினார்கள். இதெல்லாம் நமக்கு அடையாளமாய் எழுதப்பட்டிருக்கிறது, திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவங்கள போல இப்போ நம்ம 40 வருஷம் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கல. நமக்கு வீடு இருக்கு, காடு இருக்கு, நம்முடைய பெண்டாட்டி பிள்ளைகள் இருக்கிறாங்க, புருஷன் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கின்றார்கள், மாமனார் மாமியார்கள் இருக்கின்றார்கள். நாம் ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்றைக்கு திருஷ்டாந்தமாய் சொல்லப்பட்டவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த பழக வேண்டும். தேவனோடு உறவாடுகின்ற மக்கள்,
தேவனோடு உறவாடுகின்ற மக்கள் எப்பொழுதுமே செயல்படும் மக்களாக விளங்குவார்கள். செயல் இல்லை என்றால் தேவன் மனிதரோடு உறவாடுவதில் அர்த்தமே இல்லை. அவர் உறவாடுவதின் நோக்கமே நற்செயல்களுக்குள்ளாக நம்மை எழுப்ப வேண்டும் என்பதற்காக. இந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது உரைப்பார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமேயானால் அங்கே இவ்விதமாய் அப்போஸ்தலர் உரைக்கிறார், பார்த்து கொள்ளுங்கள். முதல்ல ரட்சிப்பை பற்றி சொல்லிட்டார். தேவனுடைய ரட்சிப்பை நாம் ஈவாக இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம், இது உங்களால் உண்டானதல்ல, தேவன் கொடுத்த ஈவு என்று சொல்லிட்டாரு. ஸோ ரட்சிக்கப்பட்ட மக்கள் உள்ளத்திலே ஆண்டவர் வந்து தங்கிறார். அது முதலாவது பகுதியிலே சொல்லிவிட்டார். 10வது வசனத்திலே சொல்லும் பொழுது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரே. ஆக நற்கிரியைகளை செய்யும்படிக்கே நாம் தேவனுடைய செய்கையாக, ரட்சிப்பின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் கட்டளையிட்டபடியே பாளையம் இறங்கினது மாத்திரமல்ல, கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருந்த நோக்கம் கானானுக்குள்ளே போனோம். வனாந்திரத்தில் படுத்து உறங்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, வனாந்திரத்தில் சொகுசாய் தங்குவதற்கு இல்லை. எங்கே போக வேண்டும்? கானானுக்குள்ளே போகணும். அங்கே போனால் உழைக்கணும், அங்கே போனால் கஷ்டப்படணும். இங்கே இலவசமாக சாப்பாடு கிடைக்குது. இலவசமாக என்ன சாப்பாடு கிடைக்கும். காலையில் மண்ணா கிடைச்சிருது, எடுத்து அதை பணியாரமாக சுடுறது, அதை அப்பமாக சுடுறது, அதை என்னென்ன பண்ணணுமோ பண்ணி நல்ல ஃப்ரீ சாப்பாடு. இறைச்சி வேண்டுமென்றால் ஆண்டவரை நோக்கி அவங்க பார்க்க மாட்டாங்க. மோசேன் இடத்துல முறுமுறுப்பார்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும், மோசேட்ட முறுமுறுத்தோன்னா மோசே போய் எங்கே நிற்பார்? எங்கே நிற்பார்? ஆண்டவர்கிட்ட நிற்பார். மோசேயினுடைய கண்ணீரை கர்த்தரால் பார்க்க முடியாது, அதனால நமக்கு நிறைய காடைகளை அனுப்பி தருவார். நல்லா புரிஞ்சு வச்சிருந்தான் பார்த்துங்க அந்த இஸ்ரவேலர். ஆகவே எப்பமெல்லாம் மாமிசம் வேணுமோ மோசையின் இடத்துல போயிட்டு கடுமையாய் முறுமுறுக்கிறது போல் நிற்பாங்க. மோசைக்கு தாங்கவே முடியாது. ஆண்டவரே பாரும், இந்த இவர்கள் எல்லாரையும் நானா பெற்றெடுத்தேன். அங்கே போய் அலறுவார். ஏன்பா நீ கவலைப்படுற என்று கிழக்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல அவர் என்ன செய்வார்? ஏராளமான அந்த காடைகளை கொண்டு வந்து பாளையத்தை நிரப்பி போடுவார். அவக்காட்சி எடுத்த மாதிரி சாப்பிடாம பார்த்துக்குங்க. மூக்குக்கு வந்துருமா. அவர்கள் சாப்பிடுவது எங்கே போனோம்? வயிற்றுக்குள்ளே போனோம். சாப்பிடுவது எங்கெங்கே போனோம்? சாப்பிடுவது எங்கே போனோம்? அதுதான் நல்ல சாப்பாடு, சரியான விதத்தில் சாப்பிட்றது. ஆனால் அவங்க சாப்பிடும்போதே வயிறு நிறைஞ்சு, தொண்டையும் நிறைஞ்சு, தொண்டைக்கு மேலே இருக்கிற அந்த மூச்சு குழாய் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே வந்துருமா. அப்போ எப்படி சாப்பிட்டுப்பான்னு பாருங்க. கர்த்தர் அதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருந்தார். சில நேரங்கள் அவருக்கு அதை தாங்கவே முடியாது. என்ன இந்த மக்கள் இப்படி இருக்கிறானே, நாளைக்கு மாம்சம் கேட்டால் நான் கொடுக்க போகிறேன், நாளைக்கு மறுநாள் மாமிசம் கேட்டால் நான் கொடுக்க போகிறேன், என்னமோ ஆயுசு முழுக்க உரிய மாமிசத்தை ஒரே நாளில் சாப்பிட்ற மாதிரி இந்த ஜனங்கள் ஏன் இப்படி அவிசுவாசத்தில் இருக்கிறாங்க? சில நேரங்களில் பயங்கரமான சங்காரமெல்லாம் உண்டாயிட்டு பார்த்து கொள்ளுங்கள். ஸோ தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்படியாக கர்த்தர் அவர்களை வைத்திருந்தார். கர்த்தர் விரும்பினபடியே, கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். அவருடைய பிரயாண காட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது போன்ற ஒரு ஒண்டர்ஃபுல் சீனரியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆண்டவருடைய மேகம் எழும்ப ஆரம்பிக்கும். உடனே லேவி புத்திரர்கள், ஆசாரியர்கள் மடமடன்னு ஆசரிப்பு கூடாரத்தை பிரிப்பாங்க, தட்டுமுட்டு ஜாமான்களை எடுப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு சுமக்கிறது சுமப்பாங்க, வண்டியில் ஏற்றுறது ஏற்றுவாங்க, ஏற்றிட்டு புறப்படுவதற்கு அவர்கள் நிற்பார்கள். 12 கோத்திரங்கள். ஆண்டவர் 12 கோத்திரத்திற்கும் 12 விதமான கொடியை கொடுத்திருந்தார். எப்படி கொடுத்திருந்தாரு? 12 விதமான கொடி. தங்கள் தங்கள் கொடிகளின் கீழே அவர்கள் பாளையம் இறங்கும்படியாக 12 கோத்திரங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ளாக்ஸு, சிவப்பு, பச்சை, ப்ளூ, அது இது எல்லா கலர்லையும் ஒவ்வொருவரும் கொடிகளை பிடித்து கொண்டு
முன்பு யூதா புறப்படுவான். யார் புறப்படுவான்? முதலாவதாக யூதா, அந்த யூதா கோத்திரம் புறப்படும். பார்த்து கொள்ளுங்கள், யூதா கோத்திரத்துக்கு பின்னால கெர்சோம் மெராரி என்று சொல்லப்படுகிற அந்த லேவி கோத்திரத்து மக்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்துட்டு போவாங்க. அதுக்கு பின்னால ரூபன் கோத்திரம், ரூபன்னா அதோட சேர்ந்த 3 கோத்திரங்கள். யூதா என்றால் யூதாவை சேர்ந்த 3 கோத்திரங்கள். அதற்கு பின்னால எப்ராயிமும் தானின் பின்பாளையம் தான். ஆக இவர்கள் வரிசையா போகிறத கொஞ்சம் அப்படியே உங்களுடைய மனக்கண்ணில் நீங்க யோசித்து பார்க்க வேணும். யூதா தன்னுடைய கொடியை பிடித்து கொண்டு, அந்த மக்களெல்லாம் அந்த கொடியை பிடித்து கொண்டு அவங்க முன்னால போயிட்டு இருக்கிறாங்க. கெர்சோம் மெராரி என்கிறதான அந்த குரூப் லேவியர்கள், ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டுகளை சுமந்துட்டு போறாங்க. அதுக்கு பின்னால ரூபன் கோத்திரம், அந்த 3 கோத்திரங்கள் அவர்கள் தங்களுடைய கொடிகளை பிடித்து கொண்டு போகிறார்கள். அதற்கு பின்னால கோகாத் என்கிற அந்த லேவியர்கள் போறாங்க. கடைசி 2 பிரிவு 6 கோத்திரங்கள் எப்ராயிமின் தலைமையிலும் தானின் தலைமையிலும் அவர்கள் அணிவகுத்து போகிறார்கள். என்ன நூற்றுக்கணக்கான கொடிகள், நூற்றுக்கணக்கான கொடிகள் பல பல கலர்ல அவர்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரை பாடிக்கொண்டு அந்த வனாந்தரத்தில் செல்லுகின்ற காட்சியை ஒரு நாள் நான் கற்பனை செய்து பார்த்தேன். உடனேதான் நம்முடைய முகாமினுடைய முதலாவது கருத்து பாடலை எழுதினேன். யூதாவின் பாளையமே, பின் ரூபனின் கொடி தளமே, எப்ராயிமின் சேனைகளே, தானின் பின் பாளையமே, தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்க செய்தீர். தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்க செய்தீர். ஆசரிப்பு கூடாரமும் அதன் சகல பணிமுட்டுகளும் தேவனின் பெட்டியையும் லேவியர்கள் சுமந்து வர சேனைகளின் கர்த்தர் முன் செல்ல அவர் ஜனம் கொடிகள் ஏந்தும் சேனையாக்கினார். சேனைகளின் கர்த்தர் முன் செல்ல அவர் ஜனம் கொடிகள் ஏந்தும் சேனையாக்கினார். சத்தியத்தின் நிமித்தம் நாங்கள் ஏற்றும் படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். இந்த பாடலை, இந்த காட்சியை மனதிலே கொண்டுதான் நான் எழுதினேன். பார்த்து கொடுங்கள், அவருடைய இந்த பயணம் எவ்வளவு அருமையாக இருந்திருக்கும். பாளையங்கோட்டையில் இந்திய தலித் கிறிஸ்தவ நல இயக்கத்தை நாம் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்த பொழுது 6வது மாநாடு அங்கே நடந்தது. பாளையங்கோட்டையில் ஆயிரக்கணக்கான மக்கள், குறைந்தபட்சம் ஒரு 5000 மக்களுக்கு மேல் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அப்போ ஒரு இடத்துல இருந்து மாநாடு வருகிற பரியந்தம் ஒரு பெரிய ஊர்வலம். என்னிடத்தில் காலம் சென்ற ஆரோக்கியதாஸ் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது பல விஷயம் என்னிடத்தில் சொல்லியிருக்கின்றார். ஐயா, நான் ஒரு வீட்டின் மாடியில் நின்று அந்த ஊர்வலத்தை நான் பார்த்தேன். அது என்னமோ ஒரு பெரிய இரத்த கடல் போல தான் எனக்கு தெரிந்தது. அந்த கடைசியிலிருந்து அதை சென்று கொண்டிருக்கிற அந்த ஊர்வலத்தில் உங்கள் மக்கள் அனைவரும் அந்த செங்கொடியை பிடித்து கொண்டு, சிவப்பு கொடி, அதில் ஸ்டார் நட்சத்திரம், அந்த கொடியை பிடித்து கொண்டவர்கள் நடந்து போனதை நான் பார்த்த பொழுது ஒரு இரத்த கடல் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறதை போலதான் என்னுடைய பார்வையிலே பட்டது என்று உரைத்தார். நாம் ஒரு 5000 பேர் கூடி அந்த கொடியை பிடிச்சிட்டு போனதே அத்தனை அலங்காரமாக இருந்திருக்குமேயானால் லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கு மேல புருஷர்கள் மாத்திரம், 20 வயசுக்கு மேல உள்ளவங்க மாத்திரம் 6 லட்சம் புருஷர்கள், அப்புறம் ஸ்திரீகள், பிள்ளைகள், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவர்கள் கொடியை பிடித்து கொண்டு செல்லுகின்ற அந்த பயண காட்சி எப்படித்தான் இருந்திருக்கும் என்று சொல்ல முடியாது.
நேற்று நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினோம். ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாளையங்கோட்டையில். அப்போ நம்மட்டோண்டு ஒரு பையன் ஒரு கருப்பு கொடியை பிடித்து கொண்டு இப்படியே அசைச்சிக்கிட்டே இருந்தான். பார்த்துங்க, அவனை அசைக்காமல் நிறுத்த சொல்றதே பெரிய பாடாகி விட்டது. இவ்வளவுதான், அவன் ஒரு கருப்பு கொடி அவன் தலைக்கு மேலே உயரமாக இருக்கு, அதை பிடித்து அசைத்து கொண்டு எங்களுக்கு முன்னால் நின்று ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டான். இங்கே உட்கார்ந்துருக்கிறார் அந்த சிறிய மனிதர். அங்கே லட்சக்கணக்கான குழந்தைகள், பிள்ளைகள், அவர்கள் நின்று அந்த ஊர்வலத்திலே அவர்கள் சென்று கொண்டிருந்த அந்த காட்சியை நினைத்து பார்ப்போமையானால் அத்தனை அலங்காரம் பார்த்து கொள்ளுங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுகின்ற பொழுதும் கர்த்தர் அப்படித்தான் சொன்னார். கிழக்கே யூதா, தெற்கே ரூபன், மேற்கே எப்ராயிம், இங்கே வடக்கே தான். ஒவ்வொரு தலைமையின் கீழும் 3 கோத்திரங்கள் இருந்தது. 12 கோத்திரங்கள். கிழக்க யூதா கோத்திரம், தெற்க ரூபன் கோத்திரம், ரூபனுக்கு கீழே 3 கோத்திரங்கள். மேற்கே யாரு? எப்ராயிம், அவனுக்கு கீழே 3 கோத்திரங்கள். வடக்கே தானின் கோத்திரம், அவன் தான் தலைமை, அது கீழே 3 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்களும் தங்களுடைய கொடியை ஆங்காங்கே நாட்டி அந்த காட்சியை நம்மளால் நினைத்தே பார்க்க முடியவில்லை. வனாந்தரத்தில் இந்த 12 கோத்திரங்களும் லட்சக்கணக்கான மக்கள் கொடிகளை தங்களுடைய கூடாரங்களில் நாட்டி அவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த காட்சி. மத்தியிலே ஆசரிப்பு கூடாரம், அது சுற்றிலும் வெள்ளை வெளியேறந்து இருக்கும். பார்த்து கொள்ளுங்கள், எங்க இருந்து பார்த்தாலும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த பிரகாரத்து சுவர் சுற்றிலும் அது வெண் திரைகளால் ஆனது, வெள்ளை வெளியேறன்னு இருக்கும். அதுக்கு மத்தியில ஆசரிப்பு கூடாரம், அதற்கு மேல் கர்த்தருடைய மகிமை. இதை நம்ம இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. அவ்வளவு டிசிப்ளினா கர்த்தராகிய தேவன் மோசையை கொண்டு அதை செய்தார். பார்த்து கொள்ளுங்கள். டிசிப்ளின் இஸ் ஆல்வேஸ் பியூட்டி. அழகு என்பதே எதுதான்? ஒழுக்கம்தான். பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் சில நேரத்தில் நான் அந்த ஒழுக்கத்தை பற்றி சொல்லுவேன். பாஸ்டர்ஸ் மீட்டிங்லேயே சொல்லுவேன், அவங்களுக்கு பிடிக்காது. பாஸ்டர்ஸ் மீட்டிங்லேயே நீங்கள் ஒழுக்கமாக இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ வாழ்க்கையில் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் என்று சொன்னால் அவர்களுக்கு நம்ம சொல்கிறது பிடிக்காது. பார்த்து கொள்ளுங்கள். மகாத்மா காந்தியடிகள் சொன்னார்கள், கிளன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். தேவ பக்திக்கு அடுத்து வைக்கப்படுவது என்னவென்றால் சுற்றுப்புற அந்த சுத்தம், பரிசுத்தம். நாம் இருக்கிற இடத்தை நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு நிற்பது தான் தேவத்துவத்துடைய அந்த பக்திக்கு இணையானது என்று குறிப்பிடுவார். கிளன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் என்று மகாத்மா காந்தியடிகள் குறிப்பிட்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையானது காணப்பட வேணும். அவர் விரும்புகிற வாழ்க்கை என்பது செயல்படுகின்ற வாழ்க்கை. அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? நாம் செயல்பட வேண்டும். பாளையம் இறங்குதல் என்பது நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வது. எப்போ தேவன் என்ன செயல்பாட்டை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது. ஆகவே பயணம் செய்வது என்பது செயல்படுதல். பார்த்து கொள்ளுங்கள். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் செயல்பாட்டை வைத்திருக்கின்றார். நான் அடிக்கடி சொல்வேன் அல்லவா, ஒன்று தரிசனத்தை பெற்றவர்களாக இருங்கள், இல்லை என்றால் தரிசனத்தை பெற்றவர்களோடு இருங்கள். ஒன்று உனக்குன்னு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா தரிசனத்தை பெற்றவர்களோடு நீங்கள் சார்ந்து நின்று செயல்பட வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். அவ்விதமாக தேவன் அவருடைய பயணத்தை அங்கே அலங்காரமாக எடுத்து சென்றார். அத்தனை அலங்காரம் மிக்க மக்களாக அந்த வனாந்திரத்திலே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். நாமும் இந்த பூமியிலே பரதேசிகள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பேர் என்ன பேர் தான்? பரதேசிகள். ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? புதிய எருசலேம் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு. அவர்களுக்கு குடியிருப்பு கானானுக்குள்ளே இருந்தது. கானானை நோக்கி செல்கின்ற அவர்கள் பரதேசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். நாமும் இந்த பூமியிலே பரதேசிகள் தான். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அது இறங்கி வருவதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். யோவானை ஒரு நாள் ஆண்டவர் அழைத்தார். அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய பர்வதத்தின் மேலே நிற்கும்படி செய்தார். அங்கே நின்று அவர் பார்க்கின்றார், அவருடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் தங்குகின்ற அந்த வாசஸ்தலம்
புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல அலங்காரம் மிக்கதாக பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை அவர் கண்டார். காட்சி அதுதான் நாம் வாசம் பண்ணும் ஸ்தலமான பரம எருசலேம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நம்முடைய குடியிருப்பு இறங்கி வருவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே காத்து கொண்டிருக்கின்ற மக்கள் எப்படி கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக அவர்கள் தங்களுக்கு பாரமாயிருந்த மக்களை எல்லாம் அடித்து துரத்தி கொண்டு குவித்து அவர்கள் ராஜ பாதையிலே நடந்து சென்று லக்கை பிடித்து கொண்டார்களோ, அதுபோல நமக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிற செயல்பாடுகளிலும் நாம் உறுதியாய் செல்லவில்லை என்று சொன்னால் சோம்பேறியை பார்த்து கர்த்தர் என்ன செய்யறதில்லை, பிரியப்படுகிறதே இல்லை. பாளையம் இறங்கினார்கள். கர்த்தரோடு தங்களுடைய உறவை ஏற்படுத்தி கொண்ட மக்கள் பிரயாணம் பண்ணினார்கள். தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த செயல்பாடுகளிலே அவர் சென்று கொண்டிருந்தார்கள். மூன்றாவது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காவலை காத்தார்கள். என்ன செய்தாங்களா? காவலை காத்தார்கள். 9ஆம் அதிகாரத்தின் கடைசி வாக்கியத்தில் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள், கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள். காவலை காத்து கொள்வது என்பது கர்த்தருடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருத்தல். வேறு விதமாய் சொல்ல வேண்டுமே ஆனால் அவருடைய உபதேசங்களிலே நிலைத்திருத்தல். பார்த்து கொள்ளுங்கள், அவர்கள் கர்த்தருடைய காவலை காத்தார்கள்னா எதை காத்தார்கள்? அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தேவன் ஒன்றை வைத்திருந்தார். அதற்கு பேர் என்ன பேரு? உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டி தான் அவர்களுக்கு மகிமை. அந்த உடன்படிக்கை பெட்டியை தான் அவர்கள் காத்து நின்றார்கள். உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனோடு செய்து கொண்ட பொருத்தனை, தேவனோடு செய்து கொண்டதான அந்த உடன்படிக்கை. ஆகவே உடன்படிக்கை என்பது இன்றைக்கு நமக்கு உடன்படிக்கை பெட்டி இல்லை, கர்த்தர் கொடுத்திருக்கிற உபதேசங்கள் தான் நமக்கு உடன்படிக்கை. அல்லேலூயா. கர்த்தருடைய உபதேசங்களை, உடன்படிக்கையை நாம் காத்து கொண்டு அதிலே நிலை நிற்றல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் 21, 22 வாக்கியங்களில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. யுத்தத்திற்கு சென்ற இஸ்ரவேலர் பெலிஸ்தியரிடத்தில் தோற்று போயிட்டே இருக்கிறாங்க, தோல்வி அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். உடனே அதில் ஒரு மனிதன் என்ன சொல்லிட்டான், நம்ம இப்படி தோத்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த பெலிஸ்தியரை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய பெட்டியை பாளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டா போதும், கர்த்தருடைய பெட்டியை பாளையத்துக்குள்ள என்ன செய்யலாம், கொண்டு வந்தால் போதும், நாம ஜெயித்துடுவோம் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பெட்டியை அப்படியெல்லாம் கொண்டு போகக்கூடாது. கர்த்தருடைய பெட்டியை தங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய உபதேசங்களை, உடன்படிக்கையின் வார்த்தைகளை இன்னைக்கு ஏராளமான மக்கள் தங்களுக்கு இஷ்டப்படியெல்லாம் பேசிட்டு தரான், இஷ்டப்படியெல்லாம் அவர்கள் என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் ஊழியம் என்று சொல்வார்கள், கேட்டால் இதுதான் ஊழியம் என்று சொல்லி பிரகடனப்படுத்துவார்கள். அங்க செய்யப்படாத ஒன்றை அவர்கள் செய்ய முற்பட்டார்கள். உடனே 2 பேர் ஓடினா, ஓடி போய் ஆண்டவருடைய பெட்டியை தூக்கிட்டு அங்கே பெலிஸ்தியருடைய பாளையத்துக்குள்ள சண்டை இடுகிற இடத்திற்குள்ளே போனார்கள். கடைசியில் அவ்வளவு பேரும் அதமாக்கி போனார்கள். பார்த்து கொள்ளுங்கள். ஏலி என்கிற ஆசாரியன் உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுது ஒரு ஓடி வந்து சொல்றான், ஆசாரியரே, தேவனுடைய பெட்டி பெலிஸ்தியரால் பிடித்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பெரிய குண்டு மனிதர், அவர் வயதான மனிதர், அவர் உட்கார்ந்திருந்த ஆசனத்தில் இருந்து இறைவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது என்று கேட்ட உடனே அப்படியே மல்லாந்து விழுந்தாரு. கழுத்து முறிந்து என்ன செய்தார், செத்து போனார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பெட்டியும் பிடிக்கப்பட்டது, ஏலியினுடைய பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள் என்கிற வார்த்தை கேட்ட உடனே ஏலியினுடைய மருமகள், அவள் நிறைமாத கர்ப்பிணி, பார்த்து கொள்ளுங்கள், அவள் உடனே பிரசவம் அடைந்து ஒரு பிள்ளையை பெற்று இக்கபோத் என்று பெயரிட்டாள். ஐக்கபாத். இக்கபோத் என்று சொன்னால் மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போயிற்று. மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செய்தது, எடுபட்டு போயிற்று. The glory of God departed from Israel.
மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போயிட்டு என்று சொல்லி அவள் குனிந்து பிரசவித்து ஜீவனை விட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். தேவனுடைய உபதேசங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை, அதை நாம் சரியாய் காத்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். உடன்படிக்கை பெட்டிய கண்ட இடத்துலலாம் கண்டவெல்லாம் தூக்கிட்டு தெரிய முடியாது. அதை சரியானபடி அதை நாம் பிரயோகிக்க வேண்டும். கர்த்தருடைய உபதேசங்கள் பரிசுத்தமானவைகள், மக்களுடைய பக்தி விருத்திக்கானவைகள். பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த வசனங்களை எடுத்து பிரயோகிக்க வேண்டுமே அல்லாமல் கண்டபடி நாம் இந்த வசனத்தை கையில் எடுத்து பிரயோகிக்க முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவம் சீரழிந்து போவதற்கு காரணம் கண்டபடி இந்த வசனங்களை தங்களுக்கு இஷ்டப்படியெல்லாம் அவர்கள் புரட்டி கொண்டு இருப்பது தான். ஆனால் நாமோ பாளையம் இறங்குகிற மக்களாக, தேவனோடு உடன்படிக்கை செய்த அந்த உடன்படிக்கையிலே உறவிலே நிலைத்திருக்கிற மக்களாக, அவர்கள் பிரயாணம் பண்ணினது போல தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற செயல்பாடுகளிலே உறுதி உள்ள மக்களாக, அவர்கள் காவலை காத்து கொண்டது போல தேவனுடைய உபதேச சட்டங்களிலே நம்மை காத்து கொண்டு நிற்கின்ற மக்களாக நாம் காணப்படுவோமே. ஆனால் நீதிமொழிகள் 27:18 சொல்லப்பட்டிருக்கிறது போல நிகழும். பார்த்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 27:18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். நீதிமொழிகள் 27:18 அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனம் அடைவான். சொல்றார் ஞானி. ஒருவன் அத்திமரத்தை காத்தால் என்ன செய்வான்? கனியை புசிப்பான். அது மாத்திரமல்ல, தன் எஜமானை காத்து கொண்டால் கனம் அடைவான். இன்றைக்கு நாம் நம்முடைய எஜமானை காத்து கொள்வது என்று சொன்னால், எஜமான் நமக்கு விட்டு சென்ற அவருடைய கற்பனைகளை காத்து கொள்வது. இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு, நம்ம வேலி போட்டு காத்துக்கிறதுக்கு, யாரும் தூக்கிட்டு போயிடாம, இயேசு கிறிஸ்துவ யாரும் தூக்கிட்டு போயிடாம காத்து கொள்றதுக்கு, வேலி போட்டு காத்து கொள்றதுக்கு அவர் இங்கே இருக்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரை நம்ம பிடிச்சி கடிச்செல்லாம் காப்பாற்றணும் அவசியம் இல்லை. ஆகவே எஜமானை காத்துக்கொள்வது என்று சொன்னால், எஜமான் நம்மிடத்தில் விட்டு சென்றிருக்கின்ற அவருடைய வார்த்தைகளை காத்து நிறுத்தல், அந்த உபதேசங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்தல், தேவனுக்கு முன்பு நம்மை காத்துக்கொள்தல். அவ்விதமாய் காத்துக்கொள்வோமே ஆனால் நாம் தேவனால் ஏற்ற விதத்தில் என்ன செய்யப்படுவோம்? கனம் அடைவோம். ராஜா கேட்டார், அங்கே ராஜாவை கொலை பண்ணுவதற்கு 2 பேர் எத்தனை பண்றான். அதை குறித்து மொர்தெக்காய் அந்த செய்தியை அறிவித்து ராஜாவை காப்பாற்றி விட்டான். அந்த செய்தியானது ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஒரு நாள் ராஜா ராத்திரியில் அந்த நாளாகம புஸ்தகத்தை வாசிக்க சொன்ன போது, மொர்தெக்காய் ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்ட 2 பேரை காட்டி கொடுத்து அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒன்று ராஜா கேட்கிறார், நிறுத்து நிறுத்து நிறுத்து. அப்படியானால் அதை சொன்ன அந்த மொர்தெக்காய்க்கு என்ன செய்யப்பட்டது? ஒன்றும் செய்யப்படவில்லை ராஜாவே. ஒன்றும் செய்யப்படவில்லையா? அப்பதான் ஆமான் வந்து முன்னால் நிற்கிறான். யார் எங்கே? ஆமான் வந்திருக்கின்றார், வர சொல். ஆமானை பார்த்து ராஜா கேட்டாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் கர்த்தருடைய காவலை, அவருடைய உபதேசங்களை, அவருடைய கற்பனைகளை நாம் காத்து நிற்போமையானால் ராஜா தூதர்களை கூப்பிடுவார். யாரை கூப்பிடுவாரு? தூதர்களை கூப்பிடுவார். ராஜாவை கனம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த மனிதனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அவன் சொல்லுவான், இவங்களுக்கு இந்த தேவை இருக்கிறது ஆண்டவரே, இவர்களுக்கு இந்த விதமான தேவைகள் இருக்கிறது, அதை உடனே செய்து கொடு. ராஜா கனம் பண்ணுவார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை கனம் பண்ண வேண்டுமே ஆனால், நமக்கு வேண்டியவைகளை எல்லாம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், நாம் அவருடைய காவலை காத்து கொள்ள வேண்டும். அவருடைய உபதேசங்களை நாம் காத்து கொள்ள வேண்டும். என்ன உபதேசங்கள்? முதல்ல ஜெபம். முதல்ல என்ன செய்யணும்? ஜெபிக்கின்ற மக்களாக விளங்க வேண்டும். 2வது தேவனுக்காக கொடுக்கின்ற மக்களாக விளங்க வேண்டும். 3வது தேவ மக்களோடு ஐக்கியப்பட்டு நிற்கிறவராக காணப்பட வேணும். 4வது தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்பையும் ஈடுபாட்டையும் காண்பிக்க வேண்டும். இதுவே
தேவ பிரசன்னத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.